ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणो नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयउदीर्नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमं श्लोके भक्तिर्भवति शुभं करोति वाचालभङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुदीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्येश्वरम्। ओम अज्ञानतिमिरन्दस्य ज्ञानाग्नशलाकया चक्षुर्मीलितमेन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपदाय कृष्ण प्रसाय बुदल श्रीमद जयपताक स्वामी द्रव नमो चरविंद नमो तम नगर रामधारिणी। नमो विष्णुपदाय कृष्ण प्रसाय बुदल श्रीमद भक्ति वेदांत स्वामी दिनामि नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणी निर्विशेष शून्यवदि भाषाते देशधारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्णा। ஸ்ரீமத் பாகவதம் ஒன்பதாவது ஸ்கந்தம் 15, 16, 17 மூன்று அத்தியாயங்கள் பார்க்க போறோம். நேற்று 15 ஒரு பாதி பார்த்துருக்கோம். அதனுடைய தொடர்ச்சி இன்னைக்கு முடிச்சுட்டு அப்புறம் 16, 17 ஓகேங்களா. ஸோ அந்த ரெண்டு அத்தியாயங்களும் இன்னைக்கு நம்ம வந்து முடிச்சிடலாம். ஸோ புரூரவஸ் அவருக்கு வந்து 6 குழந்தைகள் பிறக்கிறாங்க, 6 ஆண் குழந்தைகள். அதுல வந்து ஸ்ருதாயு ஏன்னா முதல் மகன் ஆயு, அவரை பத்தி நாம் வந்து 17வது அத்தியாயத்தில் பார்க்க போறோம் ஓகேங்களா. அடுத்தது ஸ்ருதாயு, சத்யாயு, ரயன், ஜெயன், விஜயன் ஓகேங்களா. ஸோ இவங்களுடைய பசங்களை பத்தி தான் நம்ம வந்து 15வது அத்தியாயத்தில் பார்த்துட்டு இருக்கோம். புரூரவஸுடைய மகனான விஜயன் கடைசி பையன் இருக்கான் இல்லையா. ஸோ விஜயன் மகன் பீமன், பீமன் மகன் காஞ்சனன், காஞ்சனன் மகன் ஹோத்ரகன், ஹோத்ரகன் மகன் ஜஹ்னு. ஸோ அந்த ஜங்கு ஜஹ்னு ஸோ அவரால் தான் கங்கைக்கு வந்து ஜானவின் பேர் வந்துச்சுன்னு பார்த்தோம் நேத்து. அவருடைய மகன் புரு, அவருடைய மகன் பலாக்கன், அவருடைய மகன் அஜகன். அவருடைய அஜகனுக்கு வந்து குசன்ற மகன் பிறந்தார். குசனுக்கு வந்து 4 மகன்கள் பிறந்தாங்க. அவங்க தான் வந்து குசாம்பு, தனயன், வசு, குசநாபன் அப்படின்னு பார்த்தோம். அந்த குசநாபனுக்கு தான் காதி பிறந்தார். காதிக்கு ஒரே ஒரு பெண் சத்தியவதி. அந்த சத்தியவதை திருமணம் செஞ்சுக்கிறது யாரு அப்படின்னா ரிச்சிக முனி. ஸோ இந்த ரிச்சிகர் எந்த வம்சத்தில் பிறந்தார் அப்படின்னா புருகு வம்சம். புருகுவுடைய மகன் ஷவன ரிஷி, ஷவன ரிஷியோடைய மகன் அப்ளவனா, அவருடைய மகன் ஔரவா, அவருடைய மகன் ரிச்சிகர் ஓகேங்களா. ஸோ சத்தியவதியை திருமணம் செஞ்சுக்கிறதுக்காக காதி வந்து 1000 குதிரைகள், வெள்ளை குதிரைகள், அதுல ஒரு காது மட்டும் கருப்பா இருக்கணும்னு கேட்கவே அதே போல குதிரைகள் எடுத்து வந்து கொடுத்து சத்தியவதியை திருமணம் செஞ்சுக்கிறான். ஸோ காதியுடைய மனைவி சத்தியவதியை பார்க்க போற அந்த நேரத்துல ஸோ எனக்கும் மகன் வேணும், உனக்கும் திருமணமாகி மகன் வேணும், அதனால உன் கணவர்கிட்ட கேட்டு யஜ்ஞத்துல பாயசம் பண்ணி கொடுக்க சொன்னாங்க. அதே போல அவர் என்ன பண்ணுவார், சத்திர தேஜஸோட ஒரு பாயசமும் பிரம்ம தேஜஸோட ஒரு பாயசமும் கொடுப்பார். காதியுடைய மனைவிக்கு சத்திர தேஜஸ் பாயசமும் சத்தியவதிக்கு பிரம்ம தேஜஸ் பாயசமும் கொடுத்துட்டு அவர் குளிக்க போற அந்த நேரத்துல காதியுடைய மனைவி என்ன நினைச்சுட்டாங்க, சத்தியவதி தன்னுடைய மனைவிக்கு மட்டும் அவர் எதனா ஸ்பெஷலா பண்ணியிருப்பார், அதனால மகளுடைய பாயசத்தை அந்த அம்மா குடிச்சுடுறாங்க, தன் பாயசத்தை மகளுக்கு கொடுத்துடுறாங்க. ஸோ இதை தெரிஞ்சுட்டு ரிஷிகருக்கு ரொம்ப மனசு கஷ்டமாகுது. ஏன்னா நீ வந்து சத்திரிய தேஜஸோட அந்த பாயசத்தை குடிச்சிட்ட அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வருத்தப்படுறாங்க. வேண்டாம், எனக்கு சத்திரிய தேஜஸோட மகன் வேண்டாம் அப்படின்னு சொல்லும்போது, இல்லை ஒன்று உனக்கு மகனாக பிறக்கணும், அப்படி இல்லை அப்படின்னா பேரனாக பிறப்பான் அப்படின்ட்டு சொல்லியாச்சு. ஸோ அதனால சத்தியவதிக்கும் ரிச்சிகருக்கும் ஜமதக்னி பிறக்கிறார். அதே போல அங்க காதிக்கு வந்து விஸ்வாமித்திரர் பிறக்கிறார் ஓகேங்களா. ஜமதக்னிக்கும் ரேணுகாக்கும் 5 மகன்கள் பிறக்கிறாங்க. அந்த 5 மகன்கள் கடைசி மகன் தான் யாரு அப்படின்னா பரசுராமர். ஸோ இதுவரையும் நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து கார்த்தவீரியார்ஜுனன் எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி அப்படின்னுட்டு ராவணனையே கைதி பண்ணி ஒரு கூண்டுக்குள்ள குரங்கு போல அடைச்சி வச்சவர் அப்படின்னுட்டு எல்லாம் பார்த்தோம். ஸோ அப்படியாப்பட்ட அந்த கார்த்த வீரிய அர்ஜுனன் என்ன ரொம்ப அகங்காரத்தால என்ன பண்ணியாச்சு, ஜமதக்னி ரிஷியுடைய ஆசிரமத்துல இருக்கக்கூடிய அந்த கோமாதா ஸோ அதனுடைய கண்ணுக்குட்டியோட அவர் வந்து இழுத்துட்டு போறாரு.
இது தெரிஞ்சு பரசுராமர் வந்து என்ன பண்றாரு, கோடாரியோட அங்க நின்னுண்டு அவர் வந்து சண்டை போடுறாரு. ஏன்னா கருப்பு மான் தோலோட ஜடா முடியோட அவ்வளோ பிரகாசமான அந்த பரசுராமர் நிக்கிறாரு. கார்த்த வீரியார்ஜுனன் 17 அக்ஷோகினி சேனைகளோட நிக்கிறோம். ஸோ அங்க இருந்த அனைத்து, ஏன்னா அந்த அக்ஷோகினி சேனைகள்ல அவ்வளவு போர் வீரர்கள் இருந்தாங்க. நம்ம வந்து நேற்று பார்த்தோம் எவ்வளவு குதிரைகள் எவ்வளவு யானைகள் ஒவ்வொரு அக்ஷோகனிக்கும் அப்படின்னுட்டு. ஸோ மொத்தத்தையும் பரசுராமர் வந்து வெட்டி வீழ்த்துறாரு. ஸோ மொத்தம் அந்த 17 அக்ஷோகினி சேனைகளையும் வெட்டி வீழ்த்துறாரு. ஸோ அந்த இடமே எப்படி இருக்கு அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தலைகள், கைகள், கால்கள், தோள்கள், யானைகள், குதிரைகள், ரதங்கள் மொத்தம் நாசமாகிருக்கு. எல்லாத்தையும் ஒருத்தரே அடிச்சு வெட்டி போட்டாச்சு. ஸோ கார்த்த வீரியார்ஜுனனும் என்ன பண்றான், தன்னுடைய 1000 கைகள்லையும் அம்பு, வில் அம்பு ஏந்தி எல்லாம் விடுறாங்க. நிறைய ஆயுதங்களோட சண்டை போடுறாங்க. ஸோ அப்ப வந்து சாக்ஷாத் பகவான் பரசுராமர் என்ன பண்றாரு, தன்னுடைய வில் அம்புகளால அந்த மொத்த கார்த்த வீரியார்ஜுனன் கையில இருக்கக்கூடிய வில் அம்பு அனைத்தையும் உடைச்சு போட்டு விடுறாரு. அதே போல கோபத்துல என்ன பண்றாரு அவரு, ஏன்னா ஒரு அரசன் எவ்வளவு பொறுமையாக இருக்கணும். ஆனா இப்படி இரக்கமற்றவனாக இருக்கவே கார்த்த வீரியார்ஜுனனுடைய 1000, ஏன்னா அந்த 1000 கைகள் அப்பயும் சும்மா இல்லை. என்ன பண்றான், ஏன்னா வில்ல அம்பா இப்ப உடைச்சு போட்டுட்டாரு. உடனே அவன் வந்து பெரிய பெரிய மரங்கள், பாறைகள், மலைகள் எல்லாம் தூக்கி தூக்கி பகவான் மேல போடுறான். பகவானுக்கு வந்துச்சு கோபம், இதுக்கு மேல இவனை விடக்கூடாது அப்படின்னுட்டு தான் அவனுடைய அனைத்து கைகளையும் வெட்டிட்டு அவனுடைய தலையும் வெட்டியாச்சு. ஸோ இதை பார்த்த அந்த கார்த்த வீரியார்ஜுனனுடைய மகன்கள் இருக்காங்க இல்லையா, 10,000 பேர் அவங்களுக்கு, ஏன்னா நிறைய மனைவிகள் இருக்காங்க. ஸோ அதனால 10,000 மகன்கள் எல்லாரும் ஓடி போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பரசுராமர் அந்த காமதேனு அந்த கோமாதாவையும் அந்த கண்ணுக்குட்டியும் அழைச்சிட்டு தன்னுடைய தந்தையோட ஆசிரமம், ஜமதக்னியோட ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு வந்துடுறாரு. அப்படி அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் கார்த்த வீரர்ஜுன் இப்படி கொன்னுட்டு தான் இதெல்லாம் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு பரசுராமர் வந்து சொல்றார். ஸோ இத கேட்குற ஜமதக்னிக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சு. ஏன்னா நம்ம வந்து ரொம்ப பொறுமையோட, ஏன்னா நம்ம வந்து பிராமணர்கள் இல்லையா, ரொம்ப பொறுமையோட சகிப்புத்தன்மையோட இருக்கணும். நீ ஏன் ஒரு அரசனை போய் கொன்னுட்ட, ஏன்னா அரசன் இல்லை அப்படின்னா அந்த நாடு ஆகட்டும் நாட்டு மக்கள் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்படி அரசனை கொண்டுட்டோன்னா எவ்வளவு பெரிய பாவம் அது அப்படின்ட்டு அவர் வந்து சொல்றாரு. ஏன்னா உனக்கு வந்து பிராமணர்களுடைய கடமையே என்ன அப்படின்னா மன்னிக்கும் குணம் இருக்கணும். ஸோ இப்படி நம்ம மன்னிக்கும் குணம் அப்புறம் கருணையோட இருந்தாதான் பிரம்மரை போல நம்ம வந்து அந்த அளவுக்கு பதவிக்கு போக முடியும். நீ என்ன இப்படி பண்ணிட்டியே அப்படின்னுட்டு அவர் வந்து கேட்குறாரு. உடனே அவர் வந்து சரி ஓகே, நான் வந்து புண்ணிய நதிகள், புனித ஸ்தலங்கள் அங்கெல்லாம் போய் என்னுடைய பாவத்தை கழிக்கிறேன் அப்படின்னுட்டு அவர் வந்து போயிடுறாரு. ஸோ இதோட நமக்கு வந்து 15வது அத்தியாயம் முடிஞ்சிருச்சு. இப்போ 16வது அத்தியாயம், சத்திரிய வம்சத்தை பரசுராமர் அழித்தல். ஸோ இதுல வந்து நமக்கு வந்து சுகதேவ கோஸ்வாமி வந்து சொல்லிட்டு இருக்காரு, எப்படி தன் தந்தை சொல்ல அப்படியே ஃபாலோ பண்ணக்கூடியவர், கேட்கக்கூடியவர் யாரு அப்படின்னா பரசுராமர். ஏன்னா ஸ்ரீ ராமச்சந்திரரும் அப்படிதான் தன் தந்தை சொல்றத அப்படியே ஃபாலோ பண்ணார், பித்ருவாக்கிய பரிபாலனம். ஓகேங்களா. ஸோ அப்படி பரசுராமரும் தன் தந்தை சொன்ன விஷயத்தை அந்த கட்டளை அப்படியே கடைபிடிக்க கூடியவர். ஏன்னா ஒரு சமயம் நம்ம வந்து இதை வந்து இந்த ஸ்டோரியை வந்து நம்ம நேற்றே பார்த்தாச்சு. ரேணுகா தேவி வந்து இது போல கங்கையில தண்ணி எடுக்க போவாங்க. அந்த இடத்துல கந்தர்வர்கள் அப்சரசர்களோட அந்த கங்கை நீர்ல வந்து விளையாடி சந்தோஷமா அவங்க வந்து அனுபவிச்சுட்டு இருக்கிறத, அதாவது அந்த சித்திரரதன் அந்த கந்தர்வன் வந்து சொர்க்கலோக பெண்களோட அனுபவிச்சுட்டு இருக்கிறத இவங்க வந்து பார்த்துட்டு கொஞ்சம் லேட்டா வராங்க. ஸோ அதனால ஜமதக்னிக்கு கோபம் வந்து தன்னுடைய பசங்களை கூப்பிட்டு உங்க அம்மாவை வெட்டுங்க அப்படின்றாங்க. ஸோ அப்படி மற்ற மகன்களை எல்லாம் கூப்பிட்டு வெட்ட சொல்லும்போது அந்த பசங்கள்லாம் சொல்ற பேச்சே கேட்கல. ஸோ கடைசி அவர் வந்து பரசுராமரை கூப்பிடுறார். கூப்பிட்ட உடனே அவர் வந்து
வந்தாரு. உடனே உன் தாயை வெட்டு, உன்னுடைய சகோதரர்களையும் வெட்டிடு அப்படின்னாரு. அவர் ஏன் எதுக்கு ஒண்ணுமே கேட்கல. அப்பா சொன்னா உடனே டபக்குன்னு ஒரு வெட்டு, அம்மா தலை உருண்டுடுச்சு, சகோதரர் தலையை வெட்டிட்டார். அப்படி அவங்க அப்பா சொல்றத அப்படியே சிறமேற்கொண்டு செய்யக்கூடியவர் யாரு அப்படின்னா பரசுராம். நம்ம ராமரும் அப்படிதான், அப்படி ஃபாலோ பண்ணாரு. ஸோ அப்படி வெட்டி முடிச்சதுக்கு அப்புறம் என்ன வரம் வேணும்னு கேட்கும்போது பரசுராமர் என்ன கேட்டாரு அப்படின்னா, அதாவது நான் வந்து என் தாயையும் என் சகோதரர்களையும் கொன்ன ஞாபகம் அவங்களுக்கு இருக்கக்கூடாது, அதை மட்டும் மறந்துடணும், அவங்களுக்கு உயிர் வந்துடணும். அதே போல அவங்க அந்த மெமரி வந்து எரேஸ் பண்ணிடுங்க, அந்த இவங்க வெட்டின அந்த விஷயம் மட்டும் எரேஸ் பண்ணிடுங்க அப்படின்னு கேட்டுக்கிறார். அதே போல அவருக்கெல்லாம் ஜமதக்னி என்ன பண்றாரு, உயிரையும் கொடுத்துடுறாரு. அதே போல இவர் வெட்டின அந்த மெமரியும் எரேஸ் பண்ணிடுறாரு அவர். இப்படி பரசுராமர் எப்பவுமே அவர் தந்தை சொல்றத அவ்வளோ பர்ஃபெக்டா கேட்கக்கூடியவர் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காரு. யாரு, நம்மளுடைய சுகதேவர் பரீட்சித் மகாராஜுக்கு. அப்படி இருக்கும்போது ஒரு முறை பரசுராமர் தன் சகோதரர்களோட காட்டுக்குள்ள போறாரு ஏன்னா எடுத்துட்டு வர்றதுக்காக. அப்ப வந்து ஜமதக்னி என்ன பண்ண, ஏன்னா இப்ப நம்ம யாக யஜ்ஞம் பண்றதுக்கு ஏதாவது தேவையான பொருட்கள் இருக்கும். ஸோ அதை எடுத்துட்டு அவங்க உள்ள போயிட்டாங்க. இங்க வந்து ஜமதக்னி என்ன பண்றாரு, யஜ்ஞம் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா கார்த்தவீரிய அர்ஜுனனை வந்து பரசுராமர் கொன்னுட்டார் இல்லையா, அதனால கார்த்தவீரியார்ஜுனனுடைய மகன்கள் எல்லாம் ரொம்ப கோபமா இருக்காங்க. எப்படியாவது இங்க இந்த ஜமதக்னியையும் அவங்களுடைய பசங்களாம் பழி வாங்கணும் அப்படின்னு காத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்படி பரசுராமர் ஆசிரமத்தை விட்டு தன்னுடைய சகோதரரோட வனத்துக்கு போயாச்சு அப்படின்னு கேள்விப்பட்டு உடனே அந்த இடத்துக்கு கார்த்தவீரியார்ஜுனுடைய மகன்கள் விரோதத்தின் காரணமாக பழிவாங்க வந்து விடுகிறார்கள். ஸோ அங்க பழிவாங்க வந்ததுக்கு அப்புறம் ஜமதக்னியோட ஆசிரமத்துக்குள்ள 10,000 பேர் அட் அ டைம் வந்து நுழைஞ்சாச்சு. யோசிச்சு பாருங்க, கார்த்தவீரியார்ஜுனுடைய பசங்க அவ்வளவு கோவத்தோட அகங்காரத்தோட நிக்கிறார். அவர் யாகம் பண்ணிட்டு இருக்கார், பகவானை நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கார். யாகம் பண்ணிட்டு அப்படியே தியானம் பண்ணிட்டு இருக்கார். ஜமதக்னியுடைய மனைவியான ரேணுகா தேவி பாக்குறாங்க. அட் அ டைம் இவங்க அப்படியே கையில ஆயுதங்களோட அவ்வளோ கோபமா நிக்கிறத பார்த்துட்டு இந்த அம்மா கெஞ்சுறாங்க, அப்பா அவர் வேண்டாம், யாகம் முடிச்சு தவம் பண்ணிட்டு இருக்காரு, விட்டுடுங்க, தயவு செஞ்சு விட்டுடுங்க, அவர் ஒன்றும் பண்ணாதீங்க, அவர் ரிஷிப்பா, விட்டுடுங்கப்பா அப்படின்றாங்க. ஆனாலும் சொல்ற பேச்ச கேட்காம அவங்க என்ன பண்றாங்க, அந்த கார்த்தவீரியார்ஜுனுடைய மகன்கள் இரக்கம் இல்லாம ஆவேசத்தோட ஜமதக்னியுடைய தலையை வெட்டி எடுத்துட்டு போயிடுறாங்க. ஸோ ரேணுகா தேவியால இத பார்க்கவே முடியல. ஏன்னா மனைவி கண் முன்னாடியே கணவனுடைய தலை துண்டிக்கப்பட்டு விட்டது. ஸோ அந்த அம்மாவால சகிச்சுக்க முடியல, அப்படியே அடிச்சுட்டு அழறாங்க. மகன்களை கூப்பிடுறாங்க. கடைசியா ஓ ராமா ராமான்னுட்டு அந்த அம்மா வந்து கத்துற அந்த தீன குரல் காட்டுல இருக்கக்கூடிய பரசுராமருக்கும் அவருடைய சகோதரருக்கும் கேக்குது. என்ன நம்ம அம்மா வந்து ஒரு மாதிரி தீன குரல்ல அழுதுகிட்டே ராமா ராமான்னு கூப்பிடுறாங்களே, என்ன நடந்திருக்கும் அப்படின்னுட்டு அவங்க 5 பேரும் அவ்வளவு வேகமா ஓடி வராங்க. ஓடி வந்து இங்க பார்த்தா என்ன பண்ணி வச்சிருக்காங்க, ஜமதக்னியுடைய தலையை வெட்டி எடுத்துட்டே போயிட்டு இருக்காங்க. உடம்பு மட்டும்தான் அங்க இருக்கு. சோ இப்படி துக்கம், கோபம், அவமானம், வருத்தம், சோகம் எல்லாமே அந்த இடத்துல இருந்த ஜமதக்னியோட பசங்க எல்லாருக்கும் அப்படி வந்துடுச்சு. தந்தையுடைய வெட்டிட்டு இங்க விட்டுட்டு போயிருந்தா கூட பரவாயில்ல, தலையை எடுத்துட்டு வேற போயிருக்காங்க. அதை பார்க்கும்போது பரசுராமர் இன்னும் எவ்வளவு கோபம் இருக்கும் இல்லையா. சோ உயிரற்ற உடல் தலையில்ல அங்க எப்படி இப்படி பண்ணி வச்சிருக்காங்க, இந்த சத்திரியர்களுக்கு எவ்வளவு ஒரு அகங்காரம் அப்படின்னுட்டு பரசுராமர் உடனே தன்னுடைய கோடாரியை எடுத்துட்டு ஓடுறாரு. ஏன்னா பிராமணரை கொல்றது அவ்வளவு பெரிய பாவம் இல்லையா. சோ அப்படி இந்த பாவத்தால சகல விதமான ஐஸ்வர்யங்களும் நாசமாயிடும் உங்களுக்கு இல்லையா. சோ அதனால அந்த மகிஷ்மதி நகரமே எப்படி ஆயிடுச்சா, நாசமாயிடுச்சு. ஏன்னா பிராமணரை கொல்லலாமா, பிரம்மஹத்தி தோஷம் வந்துடும் இல்லையா. சோ அப்படியே அந்த பரசுராமர் ஓடி போய் அந்த கார்த்தவீரியார்ஜுனனுடைய மகன்களுடைய, மகன்கள் எத்தனை பேர், 10,000 பேர்.
இப்போ ஒரு சிட்டி சென்டர்னு ஒரு சிட்டி இருக்குன்னு வச்சுக்கோ, அது மத்தியத்துல ரவுண்டானா ஏதாவது ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஸோ அது போல அந்த நகரத்தின் மத்தியில என்ன பண்றாராம், அந்த மகிஷ்மதி நகரத்தின் மத்தியில இந்த கார்த்தவீர்யார்ஜுனுடைய மகன்கள் 10,000 பேருடைய தலைய வெட்டி அப்படியே ஒரு மலையை போல குவிச்சு வச்சுடுறாராம். யாராவது பிராமணர்களுக்கு அநியாயம் செய்தால் இதுதான் உங்களுக்கு கதி அப்படின்னுட்டு எல்லாரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுட்டு அப்படி அவர் என்ன பண்ணிடுறாராம், குவிச்சு வச்சுடுறாரு. ஸோ இத்தனை பேர் இறந்ததுனால பயங்கரமான ரத்த வெள்ளம் ஒரு நதியா ஓடுது. ஏன்னா பிராமண பண்பாட்டை மதிக்காத அரசர்கள் இத பார்த்தா பயப்படணும். அதனாலதான் அவரு இப்படி ஒரு வேலையை வந்து செஞ்சுட்டார். ஏன்னா சத்திரியர்கள் இப்படி பாவமிக்கவர்களாக மாறிட்டாங்க. அதனாலதான் பரசுராமர் இப்படி ஒரு வேலையை செஞ்சார். ஸோ இந்த சத்திரிய குலத்தை அழிக்கிறதுக்காக 21 தடவை அவர் இது போல நிறைய அரசர்களை வெட்டி வீழ்த்திருக்கார். ஸோ அப்ப அத்தனை பேருடைய ரத்தத்தையும் சமந்த பஞ்சகம் அப்படின்ற 9 ஏரிகள் 9 ஏரிகள் வெட்டி அந்த 9 ஏரிகள்ல அந்த சத்திரியர்களோட ரத்தத்தை நிரப்புனாராம். அப்ப பாத்துக்கோங்க எவ்வளவு பேரை இவர் வந்து வெட்டி குவிச்சிருக்காருன்னுட்டு. ஸோ இப்படி எல்லாம் முடிச்சுட்டு கடைசியா அவங்களுடைய பரசுராமருடைய தந்தை ஜமதக்னியுடைய தலையை எடுத்துட்டு திரும்ப தன்னுடைய ஆசிரமத்துக்கு வரார். வந்து அங்க தர்பை புல்லு மேல தன்னுடைய தந்தையோட உடலையும் அந்த தலையும் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து யாகம் பண்றார். ஸோ தேவர்கள் மற்றும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய பகவான் வாசுதேவனை நினைத்து அவர் வந்து யாகம் பண்றார். ஸோ அந்த யாகம் நிறைய ரிஷிகள் எல்லாம் பிராமணர்கள்லாம் வந்து பண்ணி கொடுக்குறாங்க இல்லையா? ஸோ அவருக்கு வந்து இவர் வந்து தானங்களை கொடுக்கிறார். அதாவது கிழக்கு பகுதி, ஏன்னா நம்ம வந்து ஹோதா உத்காதா அத்வர்யு பிரம்மா இதெல்லாம் பார்த்துருக்கோம். எந்தெந்த வேதம் படிச்சுவா என்ன பேரு அப்படின்னுட்டு ஆல்ரெடி பார்த்துருக்கோம். இங்க வந்து ஹோதா படிச்சவங்களுக்கு கிழக்கு பகுதியை கொடுத்துட்டார். அடுத்தது வந்து பிரம்மா அந்த பிராமணர்களுக்கு வந்து தெற்கு பகுதியை கொடுக்கிறார். அத்வர்யு அவங்களுக்கு வந்து மேற்கு பகுதியை கொடுக்கிறார். அடுத்தது உத்காதா அவங்களுக்கு வடக்கு பகுதியை தானமா கொடுத்துடுறார். மற்ற இருக்கக்கூடிய வடகிழக்கு தென்கிழக்கு வடமேற்கு தென்மேற்கு இந்த பகுதியில மற்ற புரோகிதர்களுக்கு கொடுத்தாச்சு. நடு பகுதியை கஷ்யபருக்கு கொடுத்துடுறார். இப்படி எல்லா ரிஷிகளும் முனிவர்களும் ஆசீர்வாதத்தோட அந்த யாகம் வந்து நல்லபடி நடக்குது. மற்ற அங்கங்க கொஞ்சம் பேலன்ஸ் எங்கேயாவது மிஞ்சி இருக்கிற இடத்த வந்து உபத்ரஷ்டாவுக்கும் கொடுத்து விடுறார். மற்ற எஞ்சியதை வந்து சதஸ்யர்களுக்கு பகிர்ந்து கொடுத்து விடுகிறார். ஆக மொத்தத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய விந்தியமலையிலிருந்து இமயமலையிலிருந்து இருக்கக்கூடிய அனைத்து பகுதியும் அனைத்து பிராமணர்களுக்கு தானமாக கொடுத்து விடுகிறார் பரசுராமர். இந்த யாகம் நல்லபடி முடிஞ்சிருச்சு. ஸோ பரசுராமர் ஏன்னா நிறைய சத்திரிகளை கொண்டு இருக்காரு இல்லையா? அதனால அவப்பிரத ஸ்நானம் பண்ணிக்கிறார். அந்த ஸ்நானத்தின் மூலயமாக சகலவிதமான பாவங்களும் அவங்களை விட்டு போகும். ஸோ இப்படி செஞ்சதுனால சரஸ்வதி நதி கரையில அவர் அப்படியே ஒரு சூரியனை போல ஜொலிக்கிறார். இப்படி பரசுராமர் இப்படி யாக யஜ்ஞங்களை செஞ்சதுனால ஜமதக்னிக்கு திரும்பவும் உயிர் வந்துடுது. ஸோ ஜமதக்னி ரிஷி அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்னா 7 அதாவது நட்சத்திர மண்டலங்கள் ரிஷி மண்டலங்கள்லாம் இருக்குல்ல, சப்த ரிஷி மண்டலம். ஸோ அங்க வந்து அவர் வந்து 7வது ரிஷியாக போய் அங்க வந்து சேர்ந்துடுறார். ஏன்னா நம்ம வந்து ஒவ்வொரு மனு இது பார்த்துன்னு இருக்கோம். அப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா வைவஸ்வத மனு இப்ப இருக்கக்கூடிய வைவஸ்வத மனு அதுல சப்த ரிஷிகள்ல ஒருத்தராக ஜமதக்னி இருக்கார். ஏன்னா சப்த ரிஷிகள் யார் யாரு? வைவஸ்வத மனுக்கு கஷ்யபர், அத்ரி, வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், கௌதமர், ஜமதக்னி, அப்புறம் பரத்வாஜர். ஓகேங்களா? ஸோ இப்படி வந்து ஒரு சப்த ரிஷிகள் ஒருத்தராக அவர் மாறிடுறாரு. அதுக்கப்புறம் வந்து பரசுராமர்
அதாவது ஜமதக்னி மகனான பரசுராமர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் வந்து அடுத்த மனு யாரு? சாவர்ணி மனு. அடுத்த மனு காலத்துல இவர் வந்து சப்த ரிஷிகள் ஒருவராக அந்த பரசுராமர் பகவானே இருப்பார் அப்படின்னு சொல்லப்படுகிறது. ஏன்னா சாவர்ணி மனு அங்க வந்து இன் ஃபியூச்சர்ல வரக்கூடிய சாவர்ணி மனுவுக்கு சப்த ரிஷிகள் யாரு அப்படின்னா, காலவர், தீப்திமான், பரசுராமர், அப்புறம் அஸ்வத்தாமன், கிருபாச்சாரியார், ரிஷஸ்ரிங்கா, வியாசதேவர். ஸோ இவங்க 7 பேர் வந்து சப்தரிஷிகளாக இருப்பார்கள். ஸோ இது ஏன்னா பாகவதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்த மனு மன்வந்தரத்துல இவர் வந்து பரசுராமர் வந்து சப்தரிஷியாக இருப்பார். அதுவரையும் அவர் இப்ப எங்க இருக்கார் அப்படின்னா, மகேந்திர பர்வதம் அப்படின்ற மலையில பரசுராமர் வந்து இருக்கார். ஸோ அவர் வந்து சத்திரியர்கள் செய்த தவறுக்கான தண்டனையை கொடுத்தார். இவர் எப்படி எவ்வளவு ஒரு சிரேஷ்டமானவர் அப்படின்ற ஸ்வர்கலோகவாசிகள், சித்தர்கள், சாரணர்கள், கந்தர்வர்கள் எல்லாரும் வந்து பரசுராமரை துதிச்சு பாடின்னு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுறது. ஸோ பரமாத்மாவாகும் எல்லாருக்குள்ளேயும் பரமாத்மாவாக இருக்கக்கூடிய அந்த பகவான், பரம ஆளுநரான அந்த பகவான் இப்படி பிருகு வம்சத்துல கெட்ட அரசர்கள் எல்லாரையும் கொன்னு இந்த பிரபஞ்சத்தினுடைய பாரத்தை குறைச்சார். அதே போல காதியுடைய பொண்ணு வைத்து பேரன் தான் யாரு? பரசுராமர். தன்னுடைய காதியுடைய மகன் யாரு? விஸ்வாமித்திரர் இல்லையா? சோ விஸ்வாமித்திரர் ஏன்னா அவர் வந்து சத்திரிய குலத்துல பிறந்திருந்தாலும் அவர் பிறந்தது எப்படி? பிரம்ம தேஜஸோட பிறந்தவர். சோ அவர் கடும் தவம் செய்து நிறைய விரதங்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி சக்தி வாய்ந்த ஒரு பிராமணராக அந்தஸ்துக்கு அவர் வந்து உயர்ந்துட்டார். யாரு? விஸ்வாமித்திரர். முக்கியமா விஸ்வாமித்திரருக்கு 101 மகன்கள் இருக்காங்க. ஸோ அதுல வந்து அதாவது ஒரு மகன் அவர் வந்து தத்தெடுத்தது. முதல்ல பிறந்த 50 மகன், அடுத்து பிறந்த 50 மகன், அப்படி 2ஆ பிரிச்சுக்கலாங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, அஜிகர் உடைய புத்திரன் தான் சுனசேபனா. முக்கியமா அந்த சுனசேபனாவை விஸ்வாமிதர் தன்னுடைய மகனாக ஸ்ரீகாரம் பண்ணிட்டார். மூத்த மகனா தனக்கு 100 மகன்கள், அவங்களுக்கு மூத்தவனாக இவன் சுனசேபனா இருக்கணும் அப்படின்னு விஸ்வாமித்திரர் உத்தரவு போடுறார். இந்த சுனசேபனா யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோ, ஹரிச்சந்திரனுடைய யாகத்துல அவருடைய மகன் லோகிதனுக்கு பதிலாக இவனை பலி கொடுக்கறதுக்காக காசு கொடுத்து, அவருடைய தந்தை கிட்ட காசு கொடுத்து சுனசேபனாவை வாங்கிட்டு வந்துருவாங்க. ஆனா இந்த சுனசேவனம் யாகத்துல உட்கார வைக்கும் போது இவர் என்ன பண்றாரு? தேவர்களை வேண்டி பிரார்த்தனை பண்றார். அவங்களுடைய கருணையால இவனுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம போயிடுது. ஸோ அதனால அந்த சுனசேபனாவை தன்னுடைய மகனாக விஸ்வாமித்திரர் வந்து ஏத்துண்டு அழைச்சிட்டு வந்துடுறாரு. அழைச்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தன்னுடைய மகன்கள் எல்லாருக்கிட்டையும் சொல்றார், அப்பா இந்த சுனசேபனா தான் என்ன உங்க எல்லாருக்கும் மூத்தவன், இவனை நீங்க எல்லாம் அண்ணனா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. ஆனா முதல்ல பிறந்த 50 பசங்க நோ நாங்க வந்து இதை ஏத்துக்க மாட்டோம், சம்மதிக்க மாட்டோம் அப்படின்ட்டு சொல்றாங்க. உடனே விஸ்வாமித்திரருக்கு கோபம் வந்துடுது. இப்படி தந்தை சொல்ல கேட்காத இப்படியாப்பட்ட கெட்ட மகன்கள் மிலேச்சியர்களாக போவக்கடவது அப்படின்னுட்டு மிலேச்சியர்களா போவோம் சாபம் கொடுத்துடுறாரு. ஸோ அதனால அந்த 50 பசங்க மிலேச்சியர்களாக போயிடுறாங்க. ஸோ மத்த இருந்தாங்கல்ல 50 பேரு மதுசந்தர்கள், அவங்க அந்த மத்த 50 பேரும் என்ன பண்றாங்க? அவங்க அப்பா கிட்ட வந்து சொல்றாங்க, அப்பா நீங்க சொன்ன இவரை நாங்க வந்து அண்ணனா ஏத்துக்கிறோம், நாங்கெல்லாம் இவருக்கு தம்பியா இருந்து சேவை பண்றோம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அவங்க 50 பேரும் இந்த சுனசேபனாவை தன்னுடைய மூத்த சகோதரனாக ஏத்துக்கிறாங்க. அதனால அவர் வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அதே போல அவருக்கு பேரையும் மாத்திடுறாரு, தேவராதன் அப்படின்னுட்டு பேரையும் மாத்திடுறாரு. இனிமே இவர் வந்து கௌசிக குலத்தில் சேர்ந்தவன் அப்படின்னு பிரகடனமும் படுத்திடுறாரு. ஸோ இவரை தன்னுடைய மூத்த மகனாக ஸ்ரீகாரம் பண்ணிக்கிறாரு. அதே போல விஸ்வாமித்திரருக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா மனைவிகள் கிட்ட பிறந்த பசங்க வந்து அஷ்டகன், ஹரிதன், ஜெயன், கிருதமான் அப்படின்ட்டு இன்னும் நிறைய மகன்கள்லாம் இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லப்படுறது.
ஸோ விஸ்வாமித்திரர் தன்னோட மகன்கள் இந்த 50 பேரும் இவர் அண்ணனா ஏத்துட்டாங்க இல்லையா, அதனால எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்றாரு. பாருங்க, முதல்ல 50 மகன்கள் தவறு செஞ்சாங்க, மிலேச்சர்களாக போங்க அப்படின்னுட்டு. இவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு வந்து நல்ல சந்ததிகள் உண்டாகி நல்ல வாழ்க்கை கிடைக்கும் அப்படின்னு இவங்களுக்கெல்லாம் நல்ல ஆசீர்வாதத்தை பண்றாரு. இதோட நமக்கு 16வது அத்தியாயம் முடியுது. இப்ப 17வது அத்தியாயம் புரூரவஸ் புத்திரர்களின் வம்சங்கள். ஸோ அதை பற்றி நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ இந்த புரூரவஸ் இவருடைய முதல் மகன் யாருன்னு பார்த்தோம், ஆயு. ஸோ அந்த ஆயுவை பற்றி, அவருடைய வம்சத்தை பற்றி தான் நம்ம வந்து இங்க பார்க்க போறோம். ஆயு அவருக்கு வந்து 5 மகன்கள் இருக்காங்க. யார் யாரு அப்படின்னா நகுஷன், சத்ரவிரதன், ராஜி, ராபன், அனேனன். ஓகே, ஸோ இந்த 5 மகன்கள் இருக்காங்க. இதுல வந்து இந்த நகுஷன் ஃபர்ஸ்ட் மகனை பத்தி நம்ம 18வது அத்தியாயத்தில் பார்க்கலாம். மற்ற இருக்கக்கூடிய 4 பேரை பத்தி இந்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இதுல வந்து சத்ரவிரதன் அவருடைய வம்சத்துல நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருக்கு வந்து சுஹோத்திரன் அப்படின்ற மகன் பிறக்கிறான். அந்த சுஹோத்திரனுக்கு 3 மகன்கள். யார் யாரு அப்படின்னா காஷ்யர், குசன், குருதத் சமன். ஓகேங்களா, சமதன், குருத் சமதன். ஓகேங்களா, ஸோ இப்படி 3 மகன்கள் பிறக்கிறாங்க. இந்த குருத்சமதன் அவருடைய மகன் வந்து சுனகர். ஓகேங்களா, சுனக ரிஷி. ஸோ அந்த சுனகருடைய மகன் தான் யாரு அப்படின்னா சவுனக ரிஷி. இவங்க வந்து ரிக் வேதத்துல ரொம்ப புலமை மிக்கவர்களாக, சிறந்தவர்களாக கருதப்படுது. கஷ்யபர் நெக்ஸ்ட் யாரு அப்படின்னா கஷ்யபர். ஸோ கஷ்யபருடைய மகன் வந்து காசி. அவருடைய மகன் வந்து சாரி தீர்கதமா. ஸோ அந்த தீர்கதமா வந்து ராஷ்டிரர் ஒரு மகன். அப்புறம் வந்து சாக்ஷாத் முழுமுதற் கடவுளான பகவான் வாசுதேவனே வந்து தன்வந்தரியாக வராரு இல்லையா, ஸோ அவரும் இவருடைய மகனாக அவர் ஸ்வீகாரம் பண்ணிக்கிறார். ஸோ தன்வந்தரி யாரெல்லாம் நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு சகல விதமான வியாதிகளும் தீர்ந்துடும், அவங்கள விட்டுட்டு போயிடும். ஓகேங்களா, ஸோ அப்படி தன்வந்தரியோடைய மகன் யாரு அப்படின்னா கேதுமான். கேதுமானுடைய மகன் வந்து பீமரதன். பீமரதனுடைய மகன் வந்து திவோதாசர். திவோதாசருடைய மகன் வந்து பிரதர்தனன். பிரதர்தனன் மகன் வந்து தியுமான். ஆக்சுவலி பிரதர் வந்து தியுமான்னு நம்ம வந்து சொல்றாங்க. ஸோ தியுமானுடைய மகன் வந்து சத்ருஜித். அப்புறம் வந்து தியுமான் எங்கேயாவது போட்டிருக்கணும், ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல, ஓகே. தியுமானுடைய மகன் வந்து சத்ருஜித். அவருடைய மகன் வத்சன். அவருக்கு வந்து அப்புறம் வந்து ருதத்வஜர். அப்புறம் வந்து குவலயாஸ்வர். ஸோ இப்படி வந்து சொல்லப்படுறது. அலர்கன் அப்படின்ற மகனும் அவருக்கு வந்து பிறந்தாங்க. ஸோ இந்த தியுமானுடைய இன்னொரு மகன் அலர்கன் பார்த்தோம் இல்லையா, இவர் வந்து 66,000 ஆண்டுகள் இந்த பூமியை வந்து ஆட்சி செஞ்சார். இந்த அலர்கன் வந்து அவ்வளவு வாலிப வயசு இருக்கிற போல 66,000 இயர்ஸ் நான் இந்த பூமி வந்து ஆட்சி பண்ணாரு. இவர் தான் நீண்ட காலம் ஆட்சி பண்ண ராஜா. ஸோ இந்த அலர்கனுடைய சந்ததி என்ன அப்படின்னா அவருடைய மகன் வந்து சுனீதர் மகன் வந்து நிகேதனர் உடைய மகன் வந்து தர்மகேது மகன் வந்து சத்யகேது. அப்புறம் வந்து சத்யகேத்துவோடைய மகன் வந்து திருஷ்டகேது மகன் வந்து
மிகவும் சக்கரவர்த்தி சக்தி வாய்ந்தவர்னா சுகுமாரர். ஸோ சுகுமாரருடைய மகன் வந்து வீதிஹோத்திரர். ஸோ இந்த வீதிஹோத்திரர் வந்து பர்கர். ஸோ பர்கரில் இருந்து பர்கபூமி அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் வந்து இங்க வந்து இவங்களெல்லாம் காசி வம்சத்தினர் அப்படின்ட்டு சொல்லப்படுறது. இந்த வந்து விருதர் அவருடைய வம்சத்துல வந்து ராபன் மகன் வந்து ரபசரு. ரபசருடைய மகன் வந்து கம்பீரர். ஸோ அவருடைய மகன் வந்து அக்ரியர். ஸோ அக்ரியரோட மகன் வந்து பிரம்மவித். அப்புறம் இவங்கெல்லாம் வந்து அநேகனுடைய வம்சம். ஸோ அநேகனுடைய சுத்தன்ற மகன் பிறந்தார். சுத்தனுக்கு வந்து சுசின்ற மகன் பிறந்தார். அவருக்கு வந்து சித்ரத்ருக் அப்படின்னு அழைக்கப்படுற தர்மசாரதி. ஸோ இந்த சித்திரக்ருத்த சாந்தரசர் ஒரு மகன் பிறந்தார் அவருக்கு. ஸோ இவர் வந்து அனைத்து வேத கிரைகளும் நிறைவேற்றினார். ஆனால் இவருக்கு வந்து சந்ததி கிடையாது. ராஜு. ஸோ இந்த ராஜு இவங்களுக்கு வந்து 500 பேர் குழந்தைங்க இருக்காங்க. ஏன்னா தேவர்கள்ல வந்து அசுரர்கள் வந்து சண்டை போட்டு தேவர்களுடைய மொத்த ஆட்சி அவங்க வந்து பிடிச்சி வச்சாச்சு. ஸோ அதனால ராஜு கிட்ட வந்து உதவி கேட்குறாங்க. அசுரர்கள் எங்களை வந்து ராஜ்யம் பண்றாங்க, தயவுசெய்து நீங்க வந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு. ராஜி போய் என்ன பண்றாரு, சண்டை போட்டு தேவர்களுடைய ராஜ்யத்தை மீட்டு விட்டுறாரு. ஆனாலும் இந்திரன் என்ன சொல்றான் அப்படின்னா, வேண்டாம் நீங்களே ஆட்சி பண்ணுங்க, ஏன்னா திரும்பவும் அசுரர்கள் வந்து என்னை வந்து தாக்குவாங்க. ஏன்னா பிரகல்லாதர் போன்ற அசுரர்கள் ரொம்ப பயங்கரமானவர்களாக இருக்காங்க. அவங்க வந்து எங்களை வந்து திரும்பவும் கஷ்டப்படுத்துவோம், ஆனால் நீங்களே ராஜாவா இருங்க அப்படின்னுட்டு சொல்லிடுறாங்க. அதனால இந்திரன் போஸ்ட்ல ராஜீவே வந்து இருக்காரு. ஆனா சில காலத்துக்கு அப்புறம் அவர் வந்து மரணம் அடைஞ்சிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த ஸ்வர்கலோகத்தினுடைய ராஜ்யத்தை இந்திரன் வந்து எனக்கு கொடுத்துருங்க, உங்க அப்பா கிட்ட கொடுத்துருங்க, இப்போ அது எனக்கு கொடுத்துருங்கன்னு கேட்டா. ஆனா ராஜியுடைய மகன்கள் வந்து கொடுக்க மாட்டேங்க, ஏன்னா இது அப்பாவுடைய சொத்தாக அவங்க வந்து நினைக்கிறாங்க. அதனால அவங்க வந்து கொடுக்கறதுக்கு மறுக்கிறாங்க. ஸோ தேவர்களுடைய குருவான பிரகஸ்பதி வந்து சொல்றாரு ராஜியுடைய மகன்கள் கிட்ட, இல்ல ஏன்னா இந்திரன் வந்து நிறைய யாக யக்னங்கள் செஞ்சுதான் அந்த போஸ்ட்டுக்கு வந்திருக்கான். நீங்க என்ன இவ்வளவு சுலபமாக இதை வந்து நீங்க ராஜ்ய பரிபாலனை பண்ணலான்னு எடுத்துக்கிட்டீங்க, அதை இந்திரனுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனாலும் அவங்க வந்து கேட்கவே மாட்டேன்றாங்க. அதனால தேவேந்திரனை என்ன பண்ணியாச்சு, அவங்கள வந்து கொன்னுடுறாரு. யாருமே உயிர் பழைக்கல, எல்லாரையும் கொன்னுடுறாரு. ஓகேங்களா. சத்ரவிரதா அவருடைய பேரன் தான் யாரு அப்படின்னா குச. ஸோ குசன்கிட்ட இருந்து பிரதின்னுட்டு ஒரு மகன் பிறக்கிறார். பிரதியுடைய மகன் சஞ்சயன். சஞ்சயனுடைய மகன் ஜெயன். ஜெயனுடைய மகன் வந்து கிருதன். கிருதனுடைய மகன் வந்து ஹரியபலர். இந்த ஹரியபலர் வந்து அவருடைய மகன் தான் சகதேவர். இப்படி சகதேவர் உடைய மகன் தான் வந்து ஹீனர். ஹீனருடைய மகன் ஜெயசேனர். ஜெயசேனருடைய மகன் வந்து சங்கிருதி. அப்புறம் சங்கிருதியோட மகன் வந்து ஜெயன். ஸோ இவர் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த வீரராக கருதப்படுறார். அரசர்கள் சத்ரவிரதன் உடைய வம்சமாக இது வந்து சொல்லப்படுறது. அடுத்தது நகுஷன். இவரை பத்தி நம்ம வந்து 18வது அத்தியாயத்துல பார்க்கலாம். இதோட நமக்கு 15, 16, 17 3 அத்தியாயங்களும் முடிஞ்சிருச்சு. நாளைக்கு நம்ம 18வது அத்தியாயத்தை பார்க்கலாம். ஹரே கிருஷ்ணா. ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேட்கலாம். ஏதாவது சந்தேகம் இருக்குங்களாமா?